Welcome to Bible School. Lesson 27. Food and water in the desert. Exodus chapter 15 verses 22 to 26, chapter 16 and 17 verses 1 to 7. பாலைவனத்திலே ஆகாரமும் தண்ணீரும். யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் 22 26, 16ஆம் அதிகாரம் 17ஆம் அதிகாரத்தில் 1-7 வசனங்கள் வரை. Now we are going to learn a new song. பிட்டர் தண்ணீரை ஸ்வீட்டாக மாற்றினார், உன் லைஃபையும் ஸ்வீட்டாக மாற்றுவார். நோ கிரம்பிளிங், நோ குவாரல், உன் லைஃபையும் ஸ்வீட்டாக மாற்றுவார். மன்னாவாலும் கோயிலாலும் கர்த்தர் போஷித்தார், உன்னையும் என்னாலும் போஷிப்பார். நோ கிரம்பிளிங், நோ குவாரல், உன்னையும் என்னாலும் போஷிப்பார். கண்மலையின் தண்ணீரால் தாகம் தீர்த்தார், உன் லைஃபிலும் தாகம் தீர்ப்பார். நோ கிரம்பிளிங், நோ குவாரல், உன் லைஃபிலும் தாகம் தீர்ப்பார். Hope you all enjoyed the song. Bitter water made sweet. Exodus chapter 15 verses 22 to 26. Red Sea to desert of Shur, Mara. Elim. Exodus chapter 15 verses 27. Manna and quail. Exodus chapter 16. Water from the rock. Exodus chapter 17 verse 1 to 7. Daily Bible reading. Learned moral prayer. Do not grumble. Listen carefully to the voice of the Lord and do what is right in His eyes. Pay attention to God's commands and keep all His decrees. Lord will do miracles and wonders. Do not quarrel. Do not test the Lord, saying, முறுமுறுக்க கூடாது. கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்ய வேண்டும். கர்த்தரின் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொள்ள வேண்டும். கர்த்தர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வார். வாதாடக்கூடாது. கர்த்தரை பரீட்சை பார்க்க கூடாது. Memory verse. Exodus chapter 15 verse 26. He said, "If you listen carefully to the Lord your God and do what is right in His eyes, if you pay attention to His commands and keep all His decrees, I will not bring on you any of the diseases I brought on the Egyptians, for I am the Lord who heals you." யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் 26வது வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். Bible quiz taken from Exodus chapter 15 to 22 to chapter 17 verse 7. Read the portion at least once before attending the Bible quiz. Now take a paper and pen. Question 1. What was the water of Marah that the people of Israel were not to drink?
மாராவின் தண்ணீர் எப்படி இருந்ததினால் அதை குடிக்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கூடாதிருந்தது. Question 2. What happened when Moses threw a tree into the water? மோசே ஒரு மரத்தை தண்ணீர் போட்டவுடனே என்ன ஆயிற்று? Question 3. In Dash, there were 12 springs and 70 palm trees. டேஷில் 12 நீரூற்றுகளும் 70 பேரீச்ச மரங்களும் இருந்தது. Question 4. The Lord gave the people of Israel Dash in the evening and Dash in the morning. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் சாயங்காலத்தில் டேஷையும் விடியற்காலத்தில் டேஷையும் கொடுத்தார். Question 5. Dash was like coriander seed, white, and the taste of it was like wafers made with honey. டேஷ் கொத்தமல்லி அளவாயும் வெண்மை நிறமாயும் இருந்தது. அதன் ருசி தேனிட்ட பணிகாரத்திற்கு ஒப்பாயிருந்தது. Question 6. The Israelites ate Dash 40 years until they came to a land that was settled. இஸ்ரவேல் புத்திரர் குடியிருப்பான தேசத்திற்கு வருமட்டும் 40 வருஷமளவும் டேஷ் புசித்தார்கள். Question 7. And Dash is the 10th part of an ephah. ஒரு டேஷ் எப்பாவிலே 10ல் ஒரு பங்கு. Question 8. In Rephidim, water flowed from Dash for the people to drink. ரெவிதீமிலே ஜனங்கள் குடிக்க டேஷிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வந்தது. Question 9. I will stand there before you by the rock at Horeb. Who said to whom? ஓரப்பிலே நான் உனக்கு முன்பாக கன்மலையின் மேல் நிற்பேன். யார் யாரிடம் சொன்னது? Question 10. He called the place Dash and Dash because the Israelites quarreled and because they tested the Lord, saying, Is the Lord among us or not? இஸ்ரவேல் புத்திரர் வாதாடினது நிமித்தமும் கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறாரா இல்லையா என்று அவர்கள் கர்த்தரை பரீட்சை பார்த்தது நிமித்தமும் அவன் அந்த ஸ்தலத்திற்கு டேஷ் என்றும் பெயரிட்டான். Now, let us look at the answers. Question 1. What was the water of Marah that the people of Israel were not to drink? மாராவின் தண்ணீர் எப்படி இருந்ததினால் அதை குடிக்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கூடாதிருந்தது? The answer is bitter. கசப்பு. Question 2. What happened when Moses threw a tree into the water? மோசே ஒரு மரத்தை தண்ணீரில் போட்டவுடனே என்ன ஆயிற்று? The answer is the waters were made sweet. மதுரமான தண்ணீர் ஆயிற்று. Question 3. In Dash there were 12 springs and 70 palm trees. டேஷில் 12 நீரூற்றுகளும் 70 பேரீச்ச மரங்களும் இருந்தது. The answer is Elim. ஏலிமில். Question 4. The Lord gave the people of Israel Dash in the evening and Dash in the morning. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் சாயங்காலத்தில் டேஷையும் விடியற்காலத்தில் டேஷையும் கொடுத்தார். The answer is quail and manna, or meat and bread. இறைச்சியையும் அப்பத்தையும். Question 5. Dash was like coriander seed, white, and the taste of it was like wafers made with honey. டேஷ் கொத்தமல்லி அளவாயும் வெண்மை நிறமாயும் இருந்தது. அதன் ருசி தேனிட்ட பணிகாரத்திற்கு ஒப்பாயிருந்தது. The answer is manna. மன்னா. Question 6. The Israelites ate Dash 40 years until they came to the land that was settled. இஸ்ரவேல் புத்திரர் குடியிருப்பான தேசத்திற்கு வருமட்டும் 40 வருஷமளவும் டேஷ் புசித்தார்கள். The answer is manna. மன்னாவை. Question 7. And Dash is the 10th part of an ephah. ஒரு டேஷ் எப்பாவிலே 10ல் ஒரு பங்கு. The answer is Omer. ஓமர் ஆனது. Question 8. In Rephidim, water flowed from Dash for the people to drink. ரெவிதீமிலே ஜனங்கள் குடிக்க டேஷிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வந்தது. The answer is the rock. கன்மலையிலிருந்து. Question 9. I will stand there before you by the rock at Horeb. Who said to whom? ஓரப்பிலே நான் உனக்கு முன்பாக கன்மலையின் மேல் நிற்பேன். யார் யாரிடம் சொன்னது? The answer is the Lord said unto Moses. கர்த்தர் மோசேயை நோக்கி. Question 10. He called the place Dash and Dash because the Israelites quarreled and because they tested the Lord, saying, Is the Lord among us or not? இஸ்ரவேல் புத்திரர் வாதாடினது நிமித்தமும்
கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறாரா இல்லையா என்று அவர்கள் கர்த்தரை பரீட்சை பார்த்தது நிமித்தமும் அவன் அந்த ஸ்தலத்திற்கு டேஷ் என்றும் பெயரிட்டான். The answer is Massa and Meribah. மாசா மேரிபா. Craft. Thank you.